சண்டே மார்னிங் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் மில்க் பவுடர் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு ஸ்வீட் ரெசிபிஸ் எதாவது ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு அதையும் பண்ணிகிட்ருந்தேன். ஹோம்மேட் பன்னீர் கொஞ்சம் இருந்தது. நானே ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த பன்னீர். பட் என்ன ரெசிபிஸ் அதில் ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரின்னு சொல்லி ஒரு 2-3 இது மட்டும் ஸ்டஃப் பண்ணி போட்டேன். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில இதோட டேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு 1 or 2 கொடுப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவங்க கேட்டாங்க அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 சப்பாத்தி மட்டும் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுத்தேன். சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அதோட சாஃப்ட்னஸ் அண்ட் கலர் டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸும் குட். அன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் இருந்தது. அதை வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம். மாவு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ மார்னிங்க்கு மட்டும் ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு நார்மல் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு.